மியூச்சுவல் ஃபண்ட்னாலே வந்து 2 விஷயம் வந்து நம்மளுக்கு ஞாபகம் வரும். ஒண்ணு வந்து எஸ்ஐபி, இன்னொன்னு வந்து லம்சம். ஸோ எஸ்ஐபினா வந்து மந்த்லி இன்வெஸ்ட்மென்ட் பண்ணுவோம். லம்சம்னா வந்து ஒன் டைம் இன்வெஸ்ட்மென்ட் பண்ணுவோம். ஸோ எஸ்ஐபினாலே வந்து மந்த்லி இன்வெஸ்ட்மென்ட்னு நெனச்சுட்டு இருக்கோம். ஆனா வந்து எஸ்ஐபில வந்து நம்மளால டெய்லி கூட இன்வெஸ்ட்மென்ட் பண்ண முடியும். இந்த வீடியோல டெய்லி எஸ்ஐபி பண்றது எப்படி? அது எப்படி ஒர்க் ஆகுது? நம்ம எவ்வளோ இன்வெஸ்ட்மென்ட் பண்ணா நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கும்? என்ன அட்வான்டேஜ், என்ன டிஸ்அட்வான்டேஜ் இருக்குன்னு சொல்லி இந்த வீடியோல ஃபுல்லா கிளியரா வந்து பார்க்கலாம். ஸோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம வீடியோவ இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்பதான் நம்ம போடுற ஃபினான்ஷியல் டிப்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு உடனடியா வந்து சேரும். ஸோ வெல்கம் டு அபிவீட்டா. ஸோ டெய்லி எஸ்ஐபின்னா என்னன்னு ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எஸ்ஐபினா என்னது? சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்னா வந்து ரெகுலர் இன்டர்வல்ல ஃபிக்ஸ்டு டேட்ல ஃபிக்ஸ்டு அமௌண்ட்டை வந்து நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க மந்த்லி. ஸோ நார்மலா நீங்க மந்த்லி எஸ்ஐபிக்கு வந்து ஃபெமிலரா இருப்பீங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா 5ஆம் தேதியில 5,000 ரூபாய் வந்து நம்ம எவ்ரி மந்த் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு வரும். டெய்லி எஸ்ஐபினா என்னன்னு பாத்தீங்கன்னா எவ்ரி ட்ரேடிங் டே வந்து நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு வருவீங்க. அதாவது மண்டே டு ஃப்ரைடே வந்து நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க. ஸோ டோட்டலா எவ்வளோ ட்ரேடிங் டே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மந்த்ல வந்து 20 ட்ரேடிங் டேஸ் வந்து இருக்கு. நீங்க 20 நாள் வந்து நீங்க எஸ்ஐபி வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லலாம் எவ்ரி ட்ரேடிங் டேஸ் வந்து நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு வருவீங்க. ஒரு 500 ரூபான்னு வச்சுக்கலாம். ஸோ டெய்லி வந்து நீங்க 500 வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு வருவீங்க 20 நாளுக்கு. ஸோ 20 நாள் நீங்க கால்குலேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நீங்க ஒரு மாசத்துல 10,000 ரூபாய் வந்து நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க. எஸ்ஐபினா என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க மந்த்லி எஸ்ஐபி இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்கன்னா உங்களுக்கு ஸ்ப்ளிட் ஆகி வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஆகும். ஸோ டெய்லி எஸ்ஐபில வந்து நீங்க மந்த்லி எஸ்ஐபில விட உங்களுக்கு ஸ்மால் அமௌண்ட்டா வந்து ஸ்ப்ளிட் ஆகி உங்களுக்கு இன்வெஸ்ட் ஆகும். ஸோ நிறைய பேர் வந்து டெய்லி எஸ்ஐபி வந்து ஒரு பெட்டரான இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்லுவாங்க. ஸோ ஏன் வந்து அது மாதிரி சொல்றாங்கன்னு சொல்லிட்டு இப்போ வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட் வந்து எப்பவுமே வந்து வாலண்டைலா இருக்கும். ஒரு நாள் வந்து அப்ல இருக்கும், ஒரு நாள் வந்து டவுன்ல இருக்கும். ஸோ நீங்க டெய்லி இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுனால நீங்க எல்லா அப்ஸ் அண்ட் டவுன்ஸையும் வந்து பார்ப்பீங்க. இன்னும் வந்து பாத்தீங்கன்னா டெய்லி எஸ்ஐபி வந்து காஸ்ட் ஆவரேஜிங் நேரோ ரேஞ்சில் நடக்கிறதுனால பையிங் பிரைஸ் வந்து பெட்டரா இருக்கும்னு வந்து பீப்புள் வந்து அசியூம் பண்ணி. தேர்ட் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா எமோஷனல் அட்வான்டேஜஸ் இருக்கும். ஸோ வந்து நீங்க டெய்லி வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுனால நீங்க டெய்லி சேவ் பண்றீங்கன்னு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து இருக்கும். ஸோ இப்போ மந்த்லி எஸ்ஐபியும் டெய்லி எஸ்ஐபியும் வந்து கம்பேர் பண்ணி பார்க்கலாம் எது பெஸ்ட்னு. ஸோ மந்த்லி எஸ்ஐபியில் வந்து நீங்கள் 10,000 வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க 5 இயர்ஸ்க்கு அட் ரேட் ஆஃப் 13%ல உங்களுக்கு 8.31 lakhs வந்து கிடைக்கும். டெய்லி எஸ்ஐபி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 500 வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க டெய்லி 5 இயர்ஸ்க்கு வந்து அட் ரேட் ஆஃப் 13%ல உங்களுக்கு 8.96 lakhs வந்து கிடைக்கும். டெய்லி எஸ்ஐபி பண்ணுறதுனால நம்மளுக்கு என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ருபி காஸ்ட் ஆவரேஜிங் வந்து இதில் அதிகமாக இருக்கும். அண்ட் செகண்ட் வந்து மார்க்கெட் வாலண்டிலிட்டி அப்போ வந்து இம்பாக்ட் வந்து நம்மளுக்கு கம்மியா இருக்கும். அண்ட் தேர்ட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க டெய்லி இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுனால ஒரு டிசிப்ளின்டு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இருக்கும். அண்ட் ஃபோர்த் வந்து நீங்க ஸ்மால் அமௌண்ட்ல கூட உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். எஸ்ஐபி பண்றதுனால என்னென்ன டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க டெய்லி இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுனால உங்களால ட்ராக் அண்ட் மேனேஜ் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அண்ட் செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க டெய்லி இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுனால உங்களோட அக்கௌண்ட்ல வந்து டெய்லி வந்து டெபிட் ஆகும். ஸோ இதனால வந்து உங்களோட கேஷ் ஃப்ளோல வந்து பாதிப்பு வந்து வரும். ஸோ தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க டெய்லி எஸ்ஐபி இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுனால, நீங்க டெய்லி வந்து உங்களோட அக்கவுண்ட்ட வந்து நீங்க சஃபிஷியன்ட் பேலன்ஸ வந்து மெயின்டெயின் பண்ணணும். அப்படி வந்து நீங்க மெயின்டெயின் பண்ணனா, உங்களோட எஸ்ஐபி வந்து ஃபெயில் ஆகுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ உங்களால வந்து குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து நீங்க டெய்லி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும் அப்படின்னு இருக்கும்போது மட்டுமே வந்து நீங்க டெய்லி எஸ்ஐபி வந்து சூஸ் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. இல்லன்னா உங்களால நீங்க மந்த்லி எஸ்ஐபி வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும். என்னால மந்த்லி இவ்வளோ அமௌண்ட் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும்னா, நீங்க மந்த்லி எஸ்ஐபி வந்து சூஸ் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க.